तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். ஐப்பசி மாத ராசி பலன்கள் 2024ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகிறது என்று நாம் பார்க்க போகிறோம். ஐப்பசி மாதத்தை துலாம் மாதம் என்று அழைக்கப்படுகிறது. சூரியன் துலா ராசியில் பயிற்சியாகும் நாளிலிருந்து ஐப்பசி மாதம் துவங்கும். அக்டோபர் 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று துலா ராசியில் சூரிய பயிற்சியில் நடக்குது. இந்த ராசியில் சூரியன் சுக்கிரனின் வீட்டில் நீச்சமடைவார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஐப்பசி மாதம் தொடக்கம் 2024 அக்டோபர் 18 வெள்ளிக்கிழமை. ஐப்பசி மாதம் முடிவு நவம்பர் 15 2024 வெள்ளிக்கிழமை. ஐப்பசி மாதம் விஷ்ணு பகவானுக்கு பிடித்தமான மாதமாகும். ஐப்பசி பொதுவாகவே முக்தியான நுழைவாயில் என்று அழைக்கப்படுது. இந்து மதத்தில் இந்த மாதம் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது. இந்த மாதத்தில் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். இந்து மதத்தில் ஐப்பசி மாதத்தில் புனித நதியில் நீராடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது. புனித நதியான நர்மதை கங்கையில் நீராடினாலும் புண்ணியம் கிடைக்கும் என்பது ஐதீகம். ஜோதிடரின் கூற்றுப்படி ஐப்பசி மாதம் முழுவதும் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து கங்கையில் ஸ்நானம் செய்வதற்கு பூமியில் உள்ள அனைத்து புனித யாத்திரைகளுக்கும் சென்ற புண்ணியம் கிடைக்கும் என்று இந்து மதத்தில் கூறப்படுது. பருவமழை தொடங்கும் காலமாகவே ஐப்பசி மாதம் குறிப்பிடப்படுது. தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழையும் வரும் 15ஆம் தேதி முதலே தொடங்கப்படுது. தமிழ்நாட்டின் பெரும்பாலான மாவட்டங்களில் மழை ஐப்பசி மாதத்திலே பெய்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஐப்பசி மாதத்தில் கொண்டாடப்படும் பண்டிகையிலே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த பண்டிகையாக தீபாவளி உள்ளது. இந்தியா முழுவதும் தீபாவளி பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்படுது. தமிழ்நாடு மட்டுமின்றி இந்தியாவில் பல மாநிலங்களிலும் தீபாவளி பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்படுது. துலா ராசியானது சுக்கிரனின் ஆதிக்கம் நிறைந்த ராசியாகும். இதனால் ஐப்பசி மாதத்தில் புகழ்பெற்ற திருச்சி ஸ்ரீ ரங்கநாதர் இந்த மாதத்தில் சுக்கிரனின் அம்சம் நிறைந்தவராக காட்சி தருகிறார். இதனால் இந்த மாதத்தில் ஸ்ரீரங்கத்தில் சாமி தரிசனம் செய்ய பக்தர்களின் கூட்டம் அலைமோதுவது வழக்கம். இதன் காரணமாக இந்த மாதத்தில் காவேரியில் ஸ்ரீ ரங்கநாதர் நீராடும் துலா ஸ்நானம் என்ற நிகழ்வு நடைபெறுவது வழக்கம். தமிழ் கடவுள் என்று பக்தர்களால் போற்றப்படும் முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த கந்தசஷ்டி திருவிழா இந்த ஐப்பசி மாதத்திலேயே கொண்டாடப்படுது. ஐப்பசி மாதத்தில் பௌர்ணமியில் சிவபெருமானுக்கு மிகவும் உகந்த நாளாக கருதப்படுது. ஏன்னாக்கா ஐப்பசி வரும் பௌர்ணமியில் சிவபெருமானின் லிங்க திருமேனிக்கு அன்னா அபிஷேகம் நடைபெற போகுது. ஐப்பசி மாதத்தில் பெரிய பண்டிகை தீபாவளி. புரட்டாசி மாதம் நவராத்திரி மற்றும் முன்னோர்களுக்கான வழிபாடுகள் என்று மாதம் முழுவதுமே பலவிதமான விசேஷங்களை கொண்டாடி முடித்த பிறகு நாடே கொண்டாடும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் தீபாவளி பண்டிகை வருவது ஐப்பசி மாதத்தில் தான். புத்தாடை, பட்டாசு வெடிப்பது, தீபாவளி விருந்து, தலை தீபாவளி,
பிரிந்திருக்கும் குடும்பமும் உறவினர்களும் ஒன்றிணையும் நாளாக கொண்டாடப்படும் பண்டிகை என்று தீபாவளிக்கு பல சிறப்புகள் இருக்குது. ஆங்கில தேதியின்படி ஐப்பசி மாதம் தீபாவளி அக்டோபர் 31 அன்று வருது. அசுரவாதங்கள் நடைபெற்ற ஐப்பசி மாதம். நவராத்திரி பண்டிகை என்பது யாராலும் அழிக்க முடியாத அசுரனான மகிஷாசுரனை துர்க்கையம்மன் 3 தேவியரின் சக்தி கொண்டு அழித்து மகிழ்ச்சியாக உறுதுணையாக வெற்றி கொண்ட திருநாட்களாகும். அதேபோலதான் நரகாசுரன் ஸ்ரீ கிருஷ்ணர் வதம் செய்த நாள் தான் தீபாவளியாக கொண்டாடப்படுது. நரகாசுரன், சூரபத்மன், ராவணன் உள்ளிட்ட பல அரக்கர்கள் வதம் செய்யப்பட்ட ஐப்பசி மாதம் மிக மிக விசேஷமானதாக கருதப்படுது. ஐப்பசி மாத அமாவாசைக்கு அடுத்த நாள் துவங்கும் கந்தசஷ்டி விழா 6 நாட்கள் நீடிக்கும். இந்த 6 நாட்களும் சூரபத்மனை முருகப்பெருமான் எதிர்கொண்டு போர் புரிந்த 6 விசேஷமான நாட்களாகும். திருச்செந்தூரில் கந்தசஷ்டி திருவிழா மிக விமரிசையாக கொண்டாடப்படும். 6வது நாள் சூரசம்ஹார வதம் நிகழும். கந்தசஷ்டி விரதம் இருந்தால் குழந்தை பேறு, திருமண தடைகள் நீங்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஐப்பசி மாத முதல் நாளும் கடைசி நாளும் துலா ஸ்நானம் என்று கூறப்படும் புண்ணிய நதிகளில் நீராடுவது பாவங்களை போக்கி பாவங்களினால் ஏற்பட்ட வினைகளிலிருந்து நீங்கும் என்பது ஐதீகம். முழுவதும் கோடிக்கணக்கான பக்தர்கள் கங்கையில் தங்கள் பாவங்களை தீர்க்க நீராடுகின்றனர். கங்கா நதி தன்னுடைய பாவச்சுமையிலிருந்து விடுபடுவதற்கு ஐப்பசி மாதம் முழுவதும் காவேரியில் சங்கமிப்பதாக புராணங்கள் கூறுகின்றன. வட மாநிலங்களில் கேதார கௌரி விரதம் வேறு சில மாதங்களில் நடைபெற்றால் கூட தென் மாநிலங்களில் மற்றும் குறிப்பாக தமிழ்நாட்டில் தமிழ் பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் ஐப்பசி மாத அமாவாசை அன்று சிவன் மற்றும் பார்வதியை மனதார பிரார்த்தனை செய்து கேதார கௌரி விரதம் இருக்கிறது. குடும்பத்தில் எல்லா விதமான சுபிட்சத்தையும் பெற்றுத்தரும், நோய்கள்லாம் நீங்கும். இந்த கேதார கௌரி விரத நாளில்தான் பார்வதி தேவி விரதம் இருந்து சிவபெருமானின் இடது பக்கத்தில் தனது உரிமையை பெற்றார் என்று கூறப்படுது. ஐப்பசி மாத ராசி பலன்களில் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது தனுசு ராசி. தனுசு ராசியில் மூலத்தை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். உதவுவதில் முன்னிலை வகிக்கும் குணம் கொண்ட உங்களுக்கு பிறக்கும் இந்த ஐப்பசி மாதம் யோகமான மாதம்தான். இதுவரை இருந்த நெருக்கடிகளை எல்லாம் இனிமே இந்த மாதத்தில் உங்களை விட்டு விலகப் போகுது. உங்கள் ராசிநாதன் 6ஆம் இடத்தில் வகரமடைந்திருக்கிறதுனால குடும்பத்தில் இனி நிம்மதி உண்டாகும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். பூர்வீக சொத்து விவகாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகளை எல்லாம் விலகும். எதிர்ப்பு நீங்கும். வியாபாரத்தில் இருந்த போட்டியாளர்கள் விலகி போவாங்க. 3ஆம் இடத்தில் சஞ்சரித்து வரும் சனி பகவான் நவம்பர் 4 முதல் வகர நிவர்த்தி அடைவதால் இனி உங்கள் முயற்சிகளை எல்லாம் வெற்றியாகும். உத்தியோகம், தொழிலில் இருந்த பிரச்சனை முடிவுக்கு வரும். உங்கள் ஆரோக்கியம் மேம்படும். தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். பொருளாதார வரவு திருப்தியை தரும். விலகி போனவங்க உறவினர்கள் உங்களை தேடி வருவாங்க. வழக்கு விவகாரம் சாதகமாக இருக்க போகுது. சுக்கிரனின் சஞ்சாரத்தினால வரவு திருப்தி தரும். மாதத்தின் முதல் வாரத்தில் சில நெருக்கடிகளை எல்லாம் ஏற்படும். விவசாயிகள் தங்கள் முயற்சியில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. ரியல் எஸ்டேட்டு, பில்டர்ஸ் தொழிலில் இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் கவனமாக செயல்பட வேண்டும். மாணவர்களுக்கு அக்டோபர் 25 வரை யோகமான மாதமாக இருக்க போகுது. அதன் பிறகு படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். வாழ்க்கை துணையுடன் இருந்த நெருக்கடிகள் விலகி லாபம் உண்டாகும். சந்திராசிரமம் அக்டோபர் 24, 25. அதிர்ஷ்டமான நாள் அக்டோபர் 21, 30, நவம்பர் 3, 7, 12. விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாத்தி வழிபட்டோம்னா நன்மைகள் உண்டாகும். அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது போராடம். உங்களை முன்னிலைப்படுத்தி கொள்வதில் பிறருக்கு வழிகாட்டுதலிலையும் முதன்மையாக இருக்கும். உங்களுக்கு பிறக்கும் இந்த ஐப்பசி மாதம் யோகமான மாதம்தான்.
இதுவரை உங்களுக்கு இருந்த நெருக்கடிகளை எல்லாம் விலக ஆரம்பிக்கும். உங்கள் நட்சத்திரநாதன் மாதம் முழுவதும் யோக பலன்களை வழங்கிட இருக்கிறதுனால பல வகையிலும் வரவுகள் உண்டாகும். வியாபாரத்தில் தொழில் முன்னேற்றம் அடையும். பொன்பொருள் புதிய வாகனம் சேரும். ஒரு சிலர் புதிய சொத்து வாங்குவீங்க. குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகளை எல்லாம் விலகும். லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சூரியனால் அரசு வழி முயற்சி லாபத்தை உண்டாக்கும். எதிர்பாராத பணம் வரும். அனுமதி கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு உண்டாகும். மேலதிகாரிகளின் ஆதரவு உண்டாகும். தனியார் நிறுவனத்தில் பணிபுரிகிறவங்களுக்கு திறமைக்கேற்ற முன்னேற்றம் ஊதிய உயர்வு கிடைக்கும். விவசாயத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. வாழ்க்கை துணையின் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அனைத்து வகையிலும் உதவியாக இருப்பாங்க. நீங்கள் எடுக்கும் முயற்சி ஒவ்வொன்றும் வெற்றியாகும். மாணவர்களுக்கு மாதத்தின் முற்பகுதியில் படிப்பில் அக்கறையும் பிற்பகுதியில் அலட்சியமும் ஏற்படலாம். இந்த நேரத்தில் படிப்பில் கவனம் செலுத்துவது நல்லது. சந்திராசிரமம் அக்டோபர் 25, 26. அதிர்ஷ்டமான நாள் அக்டோபர் 15, 21, 24, 30, நவம்பர் 3, 6, 12, 15. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது மீனாட்சி சுந்தரேஸ்வரரை வழிபட்டோம்னா வளம் உண்டாகும். அடுத்தது உத்தரம் 1ஆம் பாதம். பிறருக்கு வழிகாட்டும் திறமையும் பெற்ற உங்களுக்கு பிறக்கும் இந்த ஐப்பசி மாதம் அதிர்ஷ்டமான மாதம்தான். இதுவரை உங்களுக்கு இருந்த நெருக்கடிகளை எல்லாம் விலக ஆரம்பிக்கும். லாபஸ்தானத்தில் உங்கள் பாக்கியாதிபதி சூரியன் சஞ்சாரத்தினால அரசு வழி முயற்சிகள் எல்லாம் ஆதாயத்தை ஏற்படுத்தும். சட்ட சிக்கல் முடிவுக்கு வரும். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனை விலகும். எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். ஒரு சிலருக்கு இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும். வியாபாரம் தொடங்குவதற்காக எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். வேலைக்காக முயற்சித்தவங்களின் விருப்பம் பூர்த்தியாகும். மாதம் முழுவதும் அதிர்ஷ்டக்காரகனின் சஞ்சார நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால பொன்பொருள் சேர்க்கையும் புதிய வாகனம் வாங்கும் முயற்சியும் வெற்றியாகும். கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். 3ஆம் இடத்தில் சஞ்சரித்து வரும் சனி பகவான் நவம்பர் 4 முதல் வகர நிவர்த்தி அடைவதால் இனி நீங்கள் தொட்டதெல்லாம் துவங்கும். எடுக்கும் முயற்சிகள் வெற்றியாகும். செயல்களில் இருந்த தடை விலகும். உடல்நிலையில் முன்னேற்றம் அடையும். சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. வாழ்க்கை துணை உங்கள் நலனில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. பிள்ளைகள் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. உறவினர்களிடம் இருந்த மனக்கசப்பு விலகும். எதிர்பார்த்தபடி பூர்த்தியாகி சந்தோஷம் அடைவீங்க. மாணவர்கள் மாதத்தின் பிற்பகுதியில் படிப்பில் கூடுதல் அக்கறை செலுத்துவது நல்லது. சந்திராசிரமம் அக்டோபர் 26. அதிர்ஷ்டமான நாள் அக்டோபர் 19, 21, 28, 30, நவம்பர் 1, 3, 10, 12. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது காலையில் சூரிய நமஸ்காரம் செய்ய நன்மைகள்லாம் உண்டாகும். இதுவரைக்கும் நாம் பார்த்தது ஐப்பசி மாத ராசி பலன்களில் தனுசு ராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.